வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மேனுவல் கேட் vs ஆட்டோமேட்டிக் கேட். இதுல இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இது ரெண்டுத்துல எது பெட்டர் அண்ட் ஸ்மார்ட் சாய்ஸ்ங்கறத பார்க்க போறோம். முதல்ல நம்ம மேனுவல் கேட்ல இருக்க அட்வான்டேஜ் என்னங்கறத பார்த்துடலாம். மேனுவல் கேட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேட்டை விட இனிஷியல் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி இல்லாம நம்ம மேனுவலா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கறத பார்த்துடலாம். பிசிக்கல் எஃபர்ட் அதிகமாக போட்டு அந்த கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா செக்யூரிட்டி ஒருத்தர் சம்பளத்துக்கு வச்சு நம்ம தினமும் கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி கட்டாயத்தில் இருக்கும். மழை நேரத்தில் நீங்கள் கார்லேருந்து இறங்கி வந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே ஹெவி கேட்டாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், லேடிஸாலேயோ இல்லைனா வயசானவங்களாலையும் தள்ளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் உங்கள் செக்யூரிட்டியாலையும் தள்ளுறது ரொம்ப கஷ்டம். மேனுவல் கேட்டை அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால அதிகமான டேமேஜ் ஏற்படும். இதே புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ண தெரியாமல் டேரெக்டாக செவுத்துல போய் மோதுவாங்க. இதனால என்ன ஆகும்னா தாப்பாலோ வீல்ஸோ இன்ச்சஸோ இதெல்லாம் வந்து அதிகமா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக் கேட்ல இருக்க அட்வான்டேஜஸ் என்னங்கறத பார்த்தலாம். ரொம்ப கன்வீனியன்ட் மோட். நீங்க கார்ல இருந்தபடியே ஒரு சிங்கிள் கிளிக் மூலமா ஆட்டோமேட்டிக்கா கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்காக நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல ஒரு செக்யூரிட்டி நீங்க அங்க இன்சார்ஜா வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. வெயில் மழை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க ஒரு சிங்கிள் கிளிக் மூலமா அந்த கேட்டை நீங்க ஓப்பன் பண்ண முடியும். இதே செக்யூரிட்டியை பத்தி நீங்க கவலையப்பட தேவையில்லை. உங்களை தவிர்த்து யாரும் உங்க கேட்டை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியாது. ஆத்தரைஸ்ட் பர்சன் மட்டும் தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ண முடியும். இதனால நீங்க எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. இதுல சேஃப்டி ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களோ பெட் அனிமல்ஸோ குறுக்கில் வந்தால் சென்சார் ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணி கேட்டை ஸ்டாப் பண்ணிடும். அதே போல் கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேனுவல் கீ ரிலீஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்டை கையாலே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு கண்ட்ரோல்டான ஒரு கேட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். தேவையில்லாமல் கேட் போய் செவுத்துல இடிக்கும், இல்லை கேட் டேமேஜ் ஆகும், சத்தம் வரும், இல்லைனா யாராச்சும் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுங்கிற கட்டாயத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஆக்சஸ் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் கேட்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஆட்டோமேட்டிக் கேட்டில் இனிஷியல் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தாங்க. ஆனால் லாங் டேர்ம் யூஸில் அதுக்கான வேல்யூ உங்களுக்கு அது கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக் கேட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி இம்பார்ட்டன்ட்ங்க. இருந்தாலும் கரண்ட் போனாலும் நம்ம மேனுவல் கீ மூலியமா ஓப்பன் பண்ணி மேனுவலா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிவா சொல்ல போனா கன்வீனியன்ஸ், சேஃப்டி, பிரீமியம் ஃபீல் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கேட் தான் பெஸ்ட் சாய்ஸ். அது மட்டும் இல்ல, ஹெவி கேட்ஸ் இருக்கிற இடத்துல ஆட்டோமேஷன் பண்றது பெட்டர் சாய்ஸ். பேசிக்கான பட்ஜெட் ஒரு ஸ்மால் கேட் பண்ணோம்னா மேனுவல் கேட் பெட்டருங்க. இப்போ உங்களுக்கு கேட் தேவைப்படலாம், இல்லை கேட் வித் ஆட்டோமேஷன் தேவைப்படலாம். உடனே இந்த ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. சில்வர்விஸ்டா டீம் உங்க வீட்டுக்கே வந்து ஃப்ரீ சைட் விசிட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் தருவாங்க.